வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அவசரமாக ஆலோசனை நடத்தி வருகிறார் ஸ்டாலின் அவர்கள். 2026 சட்டசபை தேர்தலில் எப்படியாவது வெற்றியடைய வேண்டும். கூட்டணி கட்சிகள் நாம் கொடுக்கின்ற தொகுதிகளில்தான் போட்டியிட வேண்டும். கூடுதலாக தொகுதிகளை கேட்கக்கூடாது. அப்படி கிட்டத்தட்ட பல தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய அழுத்தத்தை உருவாக்கினால் கூட்டணியே தேவையில்லை என்ற முடிவிற்கு திமுக வர வேண்டும் என்பதை தற்பொழுது தொகுதி பேச்சுவார்த்தை குழுவிடம் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஏனென்றால் திமுகவிற்கு எதிராக அதிமுக கடந்த 50 ஆண்டுகளாக தமிழகத்தில் எதிர்த்து ஆளும் கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருந்துள்ளது. ஆனால் இப்பொழுது விஜய் அவர்களது வருகையின் காரணமாக பல மாற்றங்கள், பல எதிர்பார்ப்புகள் தமிழக அரசியலில் மாறியுள்ளது. ஜென்சி தலைமுறையினர்களால் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்ல, திமுகவின் கோபாலபுர குடும்பமே அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. இளைஞர்களால் ஒரு மாற்றத்தை உருவாக்கினால் நிச்சயம் திமுக மீண்டு வருவது மிகப்பெரிய ஒரு கடினம். காமராஜர் ஆட்சிக்கு பிறகு காங்கிரஸ் எப்படி திமுக இளைஞர்களால் உருவாக்கப்பட்டு அண்ணா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு காணாமல் போனதோ, அதே நிலைமை விஜய் அவர்கள் முதல்வராக வந்துவிட்டால் ஸ்டாலின் அவர்களும் அதே நிலைமைதான் என்ற தகவலை அறிந்த பிறகுதான் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் தோல்வியடைந்தாலும் கூட பரவாயில்லை, விஜய் அவர்கள் ஒரு இடங்களில் கூட வெற்றியடைந்து விடக்கூடாது, அதில்தான் மிகவும் கவனமாக ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வைக்கின்ற முக்கிய தகவலாக பார்க்கப்படுகிறது. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 45 நாட்கள் மட்டும்தான் உள்ளது. இந்த 45 நாட்களில் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு கிராமங்களிலுக்கு சென்றும் திமுகவின் கொள்கைகள், கோட்பாடுகள், வாக்குறுதிகள் அனைத்தையும் முழுமையாக மக்களிடம் எடுத்து கூறி வெற்றி வாய்ப்பை பெற வேண்டும் என்பது ஸ்டாலின் அவர்கள் நிர்வாகிகளுக்கும் திமுகவின் அடிப்படை உறுப்பினர்களுக்கும் உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த அவசர கூட்டத்தில் நிச்சயம் திமுக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற தமிழக மக்கள் திமுகவை அகற்றி தாவேகாவை மக்கள் மத்தியில் வெற்றியடைய வைப்பார்களா, அல்லது ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் சொல்கின்ற பொய்யான வாக்குறுதிகளை நம்பி மீண்டும் திமுகவிற்கு வாக்குகளை செலுத்துவார்களா என்பதை உண்மையான தமிழக மக்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 45 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் பல எதிர்பார்ப்புகள் தமிழக அரசியலில் மக்கள் ஸ்டாலினை வேண்டாம் என்று நினைப்பதாக கூறப்படுகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். 2026 முதல்வராக ஸ்டாலின் வரலாமா வேண்டாமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.